Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் ஸோ அதோட 4வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தது போனா இந்தியாவுக்கும் நம்ம நியூசிலாந்துக்கும் ஸோ இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி உங்க மனநிலைக்கு போட்டீங்கன்னா ஒரு நல்ல ரேங்க் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதே போல நீங்க இன்னும் ஸ்போர்ட்ஸி ஆப், இந்த ஸ்போர்ட்ஸி ஆப்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன், தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர்வான ஒரு ஆப். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உமன்ஸ் T20 லீடர் போர்டுக்கு சீரிஸ் லீடர் போர்டும் விட்டுருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் விட்டுருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ் லீடர் போர்டுனா என்ன நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ இந்த உமன்ஸ் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து கடைசி மேட்ச் வரைக்கும் நீங்க வந்து பிளே பண்ணும். அவங்க ஒரு குறிப்பிட்டு சில லீக்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த கான்கியூர், லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங், அல்டிமேட் சர்வேயர், இந்த பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்லி இப்படி ஒரு 4-5 கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, எலிஜிபிள் கான்டெஸ்ட். இதுல நீங்க எந்த கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணாலுமே இதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா கான்டெஸ்ட்னு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. 3 பேர் கூட போட்டி போடுறதுன்னு நினைக்கிறேன். 3 பேர் சம்திங் 4 பேர், ஒரு 4 பேர் கூட போட்டி போடுற ஒரு கான்டெஸ்ட். ஸோ அதுல நீங்க வந்து ஒரு 10 டீம் போடுறீங்க. 10 டீம்லயும் வந்து 10 கான்டெஸ்ட் கட்டிடுறீங்க. 10 ரூபா மேலே 10 கான்டெஸ்ட் ஒரு 100 ரூபாய்க்கு கட்டிடுறீங்கன்னு வச்சுக்கோமே எக்ஸாம்பிளுக்கு. அதுல ஒரு 4 to 5 கான்டெஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துட்டா கூட, ஃபர்ஸ்ட் வந்தா 40 ரூபான்னு நினைக்கிறேன், சம்திங் 35 ரூபாய் 40 ரூபாய் சம்திங். நீங்க ஒரு 5 கான்டெஸ்ட் வின் பண்ணிட்டீங்க, 5 டீம் உங்களுக்கு வின் பண்ணிட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு 200 ரூபாய் கிடைச்சிடும். நீங்க இன்வெஸ்ட் பண்றது 100 ரூபா, உங்களுக்கு வந்து 200 ரூபாய் கிடைச்சிடும். 100 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கும். அது ஒண்ணு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த 10 டீம்ல எது அதிகப்படியான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்குதோ அது வந்து இந்த சீரிஸ் லீடர் போர்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடும். ஸோ அப்போ வந்து அந்த பாயிண்ட்ஸ் இதாயிடும். அதே மாதிரி நீங்க எல்லா உமன்ஸ் மேட்சுமே நீங்க பிளே பண்ணி அந்த அதிகப்படியா வந்திருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டி நீங்க வாங்கிக்கலாம். செகண்ட் ரேங்க் வந்தீங்கன்னா 50,000. இப்படி நிறைய பிரைசஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சீரிஸ் லீடர் போர்ட். அடுத்ததான் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட். இந்த அக்டோபர் 3ல இருந்து நவம்பர் 15 வரைக்கும் நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எந்த மேட்சஸ் வேணாலும் நீங்க பிளே பண்ணலாம். எவ்வளவுக்கு வேணாலும் பிளே பண்ணலாம். 100 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணாலும் பிளே பண்ணலாம். 1 லட்சம் எவ்வளவு வேணாலும் பிளே பண்ணலாம். இந்த எல்லாத்துக்கும் நீங்க எவ்வளவு பிளே பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு 100 அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ள மட்டும் நீங்க எந்த மேட்ச், லூடோவா இருக்கட்டும், கபடி, இப்படி எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் அந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற எல்லா மணிக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இல்லாம வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேர் வரைக்கும் உங்களுக்கு பிரைசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன். இன்ஸ்டன்ட் விட்ரால் அவைலபிளா இருக்கு. ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்லை, டிடிஎஸ் சார்ஜஸ் பிடிப்பதில்லை. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 4th அக்டோபர் 7:30 இந்த மேட்ச் நடக்குது. சேம் அதே வினோ தான், துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் துபாயில தான் நடக்குது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ஒரு வீடியோ போட்டுரும். இது அன்னையோட செகண்ட் டபுள் ஹெட்டர் மேட்சோட 2வது மேட்ச். பிச் ரிப்போர்ட் ஆஸ் யூசுவல் நம்ம அதை சொன்னதுதாங்க. இந்த வெனுல வந்து ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி மட்டும்தான் மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. ஒரு 5ல இருந்து ஒரு 6 மேட்ச் வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க. அவங்களுக்குள்ள விளையாண்ட மேட்சஸ்ல ஒரு 89ங்கிறது தான் ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. பெரிய பெரிய டீம்ஸ் தான் இங்க பிளே பண்ணல, அதனால ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து செட் ஆகல. இப்போதைக்கு 89ங்கிறது தான் ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்க நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இந்த வெனுல ஒரு மென்ஸ் மேட்சஸ்லாம் நடந்தது. மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக், அதாவது ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி மேட்சஸ்ல கூட ஒரு 160 ரன்ஸ்ங்கிறது போயிருக்கு மென்ஸ்ல. ஸோ உமன்ஸ்ங்கிறதுனால நம்ம ஒரு 145 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இங்க இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் இங்க கண்டிப்பா டாமினேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ வெனு ரெக்கார்டு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு சொன்னதான். நம்ம டைரக்டா வந்து ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 13 மேட்ச் T20ஸ்ல பிளே பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா வந்து ஒரு 4 மேட்ச் தான். நியூசிலாந்து வந்து 9 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இந்தியா கொஞ்சம் ஸ்லைட்லி டவுன்ல தான் இருக்காங்க ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ்ல வந்து இந்தியா வந்து அவங்களோட பங்களிப்பை கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த மேட்ச் இந்தியா வந்து வின் பண்ணதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம் தான். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோன் பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் பிளிம்மர் அண்ட் சுசி பேட்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது அமெலியா கிர், சோஃபி டிவைன்,
மேடி கிரீன், ப்ரூக் ஹாலிடே, இசி காஸ். ஸோ இவங்க தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. லெஸ் கேஸ்பர், லேத் தகு, ஜெஸ்கர், ஈடன் கார்சன். ஸோ ஈடன் கார்சன் இதுதான் வந்து நியூசிலாந்து உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடுத்ததான் இந்தியா உமன்ஸ் as usual சஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தனா 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா ஹேம்லதா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஹர்மன்பீட் கவுர், ரிச்சா கோஸ் தான் இந்தியன் டீமோட விக்கெட் கீப்பர். அடுத்ததா தீப்தி சர்மா, பூஜா வெஸ்ட்ராக்கர், ஸ்ரேயங்கா பாட்டீல், ராதா யாதவ், ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இது வந்து இந்தியா உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸ்ல யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, டபுள் ஆப்ஷன்ஸ்ல யாரா இருக்காங்க, லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிக் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம டெப்தா பார்ப்போம். ஸோ இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா 2 பேருமே நேர் எதிர் மாதிரியான ஒரு இன்டென்ட்டை கொண்டவங்க. ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்றப்போ அவங்க கிங்குங்க. சேஸ் பண்றப்போ அவங்க மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு சேசிங் கிங்னே சொல்லலாம் உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய முறை ஏர்லியராகவே அவுட் ஆயிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தோம்னா ஒரு 15ல இருந்து 20 ரன்னுக்குள்ள நிறைய முறை அவுட் ஆயிருக்காங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ. அதுவே சேஸ் பண்றப்போ அவங்க மெஜாரிட்டியான மேட்சஸ்ல நிறைய மேட்சஸ், அதாவது 10 மேட்ச் ஒரு 8 மேட்ச் அவங்களோட பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் 35ல இருந்து 50 ரன் வரைக்கும் கூட இருக்கு. சேஸ் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படியே நேர் ஆப்போசிட் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் ஆடக்கூடியவங்க. சேஸ் பண்றப்போ சஃபாலி வர்மா நிறைய மேட்ச் ஏர்லியரா அவுட் ஆயிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ சஃபாலி வர்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் கூட ஆடிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ 29ன்னு சொல்லி இருக்கு. அதுவே பேட்டிங் செகண்ட் பண்றப்போ 16 அப்படின்னு தான் வச்சிருக்காங்க சஃபாலி வர்மா. அதுவே ஸ்மிருதி மந்தனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ 17 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜும், பேட்டிங் செகண்ட் பண்றப்போ 39 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜும் வச்சிருக்காங்க ஸ்மிருதி மந்தனா. ஸோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேர் எதிராகவே அவங்க 2 பேரும் ஒரு இன்டென்ட்டை வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஈடன் கார்சன் அவங்க வந்து இருக்காங்க. மேபி சில பவர் பிளேல கூட அவங்களுக்கு ஒரு ஓவரை வந்து கொடுத்து பார்க்கலாம் ஸ்மிருதி மந்தனாவுக்காக. ஹேம்லதா ஒரு குவாலிட்டியான பிளேயர், டொமஸ்டிக் லெவல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஹேம்லதா பவுல் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸ். டாப் த ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. டாப் த ஆர்டர்ல, அதாவது சப்போஸ் ஹேம்லதா வந்து பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா மந்தனாவுக்கு டிஃபரன்சியலா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னா நீங்க சஃபாலி வர்மாவுக்கு டிஃபரன்சியலா நீங்க ஹேம்லதாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போரா தாங்க இருக்கு. ரீசெண்டா நடந்த இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல அவங்க நிறைய வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க, கொஞ்சம் போரா தான் இருக்கு. ஏர்லியரா அவுட் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு டிஃபரன்சியல் பிக்கா வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹேம்லதாவை. மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்கள கன்சிடர் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கான ஒரு மேட்சா இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ். லோ பர்சன்டேஜ் பிக்காவும் இருப்பாங்க. ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்காவும் நீங்க ஹேம்லதாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெமிமா ரோட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்துக்கு ஃபேவரா நீங்க ஒரு டீம் போட போறீங்க, நியூசிலாந்து வந்து வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு மனநிலையில ஒரு டீம் போட போறீங்க அப்படின்னா அதுல மஸ்ட் ட்ரை ஜெமிமா ரோட்ரிக்ஸ். ஸோ அப்ப நீங்க நியூசிலாந்து வின் பண்ணிட்டு ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுல டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துரும். ஸோ அதுல வந்து ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஒரு பக்கம் நின்று கடைசி வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கோரை கொண்டு வந்துருவாங்க. ஒரு நியூட்ரலான ஒரு கேம் போட போறீங்க அப்படின்னா அதுல வந்து ஜெமிமா ரோட்ரிக்ஸ்ல இருந்து அந்த 30 ரன்ஸ் வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா ஒரு உமன் ஒரு பேட்டரா வந்து 30 ரன் அவங்க அடித்தால் மட்டும் அந்த ஃபேண்டசி டீம்ல வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்துட்டு அவங்க அந்த இடத்த அந்த ட்ரீம் டீம் வந்து அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், நீங்க ஒன் சைடு டீம்ஸ் நீங்க நியூசிலாந்துக்கு ஃபேவரா போடுறீங்கன்னா அதுல ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மஸ்ட் ட்ரை. அதர்வைஸ் அவங்க வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் தான். 5 ப்ராப்பர் மெயின் பவுலருங்க. 5 ப்ராப்பர் மெயின் பவுலருமே அவங்களோட 4 ஓவரை மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ணிடுவாங்க. யாராவது ஒரு ஓவர் அடி விழுந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஹர்மன்பீட் கவுர் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் காம்பினேஷன். 6th பவுலிங் ஆப்ஷன் ஹர்மன்பீட் கவுர், இது ஒண்ணு. அதுக்கு தகுந்த மாதிரியே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஜெமிமா ரோட்ரிக்ஸோட டவுன் அப்படியே ரிச்சா கோஸ்க்கு அப்புறம் கூட போவதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஓவர்ல தான் வந்து 2வது விக்கெட்டே விழுது அப்படின்னா உடனே ஹர்மன்பீட் கவுரை இறக்கி விட்டுருவாங்க. ஹர்மன்பீட் கவுர் வந்து ஒரு 5 ஓவர்ல ஒரு 6வது ஓவர்ல 2வது விக்கெட் விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஆட வைப்பாங்க. 10 ஓவர் 12வது ஓவருக்கு அப்புறம் தான் 2வது விக்கெட் விழுது அப்படின்னா அந்த இடத்துல உடனே ஹர்மன்பீட் கவர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரிச்சா கோஸ் ஆட வந்துருவாங்க. ஸோ ஜெமிமா ரோட்ரிக்ஸோட டவுன் அப்படியே டவுன்ல போய்கிட்டே இருக்கும்.
ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன், ஒரு ஒன் சைட் டீம்ஸ் 2 விக்கெட் ஏர்லியரா விழுந்துருங்கிற மாதிரி ஒரு டீமை போட்டிங்கன்னா அதுல ஜெமிமா ரோட்ரிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், நியூட்ரலான டீம் போறீங்கன்னா அவங்களை நீங்க ஒமிட் பண்ணிடலாம். அதே மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுருக்கு மஸ்ட் ட்ரை கொடுத்துருங்க. ஏன்னா கடைசி 6 ஓவர் 7 ஓவர்ல அவங்க பேட்டிங்க்கு வந்துருவாங்க. குயிக் ஃபயரா 25ல இருந்து 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாங்க. 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு அவங்க தான் இருக்கிறதுனால ஸோ மினிமம் ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் கூட கொடுக்கலாம். என்ன காரணம்னா பூஜா வஸ்ட்ரா கிட்ட இருந்து ஒரு 3ல இருந்து 4 ஓவர், மினிமம் 3 ஓவர். ஸ்ரேயங்கா பாட்டீலுக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு 3 ஓவர் வரைக்கும் கொடுக்கலாம். ரேணுகா சிங் தாக்கூர் அவங்களுக்கு வந்து இன்சியில ஏதாவது கொஞ்சம் அவங்க ஓவர்ல அடி விழுந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஓவர் நிறுத்தலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி இந்த 5 பேரும் தான் அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. 6th பவுலிங் ஆப்ஷனுக்குங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுர் தான், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஹர்மன்பிரீத் கவுர் தான் வந்து பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ்ங்கிற ஒரே ஒரு பிளஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஹர்மன்பிரீத் கவுருக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கலாம். 1. 2வது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா கடைசியா வந்து ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு உள்ளவங்க அவங்க தான். அப்படிங்கிறப்ப அவங்க மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துடுறாங்க. இதுல ரிச்சா கோஸும் நம்ம பிக் பண்ணி தாங்க ஆகணும். ரீசன் விக்கெட் கீப்பர்ல ரிச்சா கோஸ் அந்த காசி இருக்காங்க. தென் அடுத்ததா மேடி கிரீன், இப்படி 3 பேர் இருக்காங்க. மேடி கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து சேர்ந்த மேடி கிரீன் விக்கெட் கீப்பர் பண்ணல. ஸோ அவங்களுக்கு அதுல ஒரு மைனஸ் ஆயிடுது. அஸ் பேட்டரா வந்து 30 ரன் அடித்தால் மட்டும் தான் அந்த ஃபேண்டஸ் டீம்ல வர முடியும் அப்படிங்கிற ஒரு மைனஸ். அப்படிங்கிறப்ப அவங்க ஆல்ரெடி ஒமிட் ஆயிடுறாங்க. 2வது காசி அண்ட் ரிச்சா கோஸ் 2 பேர்த்தோட டவுனுமே வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா ஒரே இடத்துல தான் இருக்கு. என்ன ஒரே ஒரு டவுனுக்கு பிஃபோரா வந்து ரிச்சா கோஸ் வந்துடுறாங்க. அது ஸ்லைட்லி அட்வான்டேஜ் ரிச்சா கோஸ். அது இல்லாம காசியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி அவங்களோட டவுன் கீழே போய்கிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு முன்னாடியே கூட கேஸ்பருக்கு இறக்கி விடுவதற்கு சான்சஸ் இருக்கும். ஆனா ரிச்சா கோஸ்க்கு அப்படி கிடையாது. கடைசி 4 ஓவர்னா அவங்க தான், வேற யாரையுமே வேற எந்த பிளேயரா இருந்தாலும் அவங்களை ஹோல்டு பண்ணிட்டு ரிச்சா கோஸ் ஆட வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவங்க. 4 ஓவர் கடைசி 4 ஓவர் 5 ஓவர்னாவே ரிச்சா கோஸோட ஒரு ஷோவை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவங்க. அப்ப மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. இந்த 25 ரன்ஸ்லயே வந்து 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா வந்துடும். ஏன்னா பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணுவாங்க. பவுண்டரிஸ்க்குலாம் பாயிண்ட்ஸ் அதிகம், ஸ்ட்ரைக் ரேட் நல்லா அதிகமா இருக்கிறப்ப அதுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தென் விக்கெட் கீப்பர் வேற பண்ண போறாங்க. ஸோ இந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் அவங்களோட ஒரு நல்ல ஒரு மார்ஜினுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அப்போ நம்ம இந்தியன் டீம்ல ரிச்சா கோஸ் தான் மஸ்ட் ட்ரை. போத் இன்னிங்ஸ்லுமே நம்ம இந்த இப்ப 2 டீம் காம்பினேஷன் வைஸ் பாக்குறப்போ அவங்க தான் நம்ம இந்தியன் டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் பிக்கை நம்ம பிக் பண்ணணும். 2வது ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா 2 பேர்ல இருந்து எனி ஒன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா யாரை பிக் பண்ணுங்க, பேட்டிங் செகண்ட்னா யாரை பிக் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட ரீசன்ட் ஆவரேஜ், அவங்க ரீசன்ட் டைம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பாக்குறப்ப இவங்க 2 பேர்ல இருந்து எனி ஒன் 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுர் வந்து பவுல் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனாலையும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப அந்த 3வது பிக்கு ஹர்மன்பிரீத் கவுரையும், பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜெமிமா ரோட்ரிக்ஸ்க்கு வந்து நீங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்றப்போ நீங்க அந்த 3வது ஆப்ஷனுக்கு ஜெமிமா ரோட்ரிக்ஸ் தான் ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் அவ்வளவு சீக்கிரம் மேல வர மாட்டாங்க. பேட்டிங் செகண்ட் பண்றப்போ கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போகணும்னு நினைச்சு ஜெமிமா ரோட்ரிக்ஸை கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஆட வச்சிருவாங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 பேர்ல இருந்து நீங்க ஒரு ஆப்ஷன் வைஸ் நீங்க இந்த மாதிரி பிரிச்சுக்கிறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அப்போ பேட்டிங்ல இருந்து நம்ம 3 பிளேயர் வரைக்கும் பிக் பண்ணியாச்சு. பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரேணுகா சிங் தாக்கூர், ராதா யாதவ், ஸ்ரேயங்கா பட்டேல், பூஜா வஸ்ட்ரேகர், தீப்தி சர்மா, இந்த 5 பிரைமரி பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல ரேணுகா சிங் தாக்கூர் கிட்டத்தட்ட 10ல 2ல இருந்து 3 மேட்ச் மட்டும்தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க ஃபேண்டசி டீமுக்குள்ளேயே வந்திருக்காங்க. ஸோ 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறாங்க. அவங்களோட ஓவர்ஸும் கொஞ்சம் அடிபடுது. ஒரு மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. 4 ஓவர் அவங்க மோஸ்ட் ப்ராபபிலி கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸா இருக்கு. தென் நல்ல ஸ்விங், இன்சியல் ஸ்விங் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 1 விக்கெட்டுக்கு எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே, பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்றப்ப வேணா நீங்க அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா கொடுத்துக்கோங்க. அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். இதுல பர்டிகுலரா பூஜா வஸ்ட்ரேகருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றப்போ ஒரே ஓவர்ல 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா பூஜா வஸ்ட்ரேகர் மஸ்ட் ட்ரை. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்றது. அதர்வைஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த 4 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். இந்த 7 பிளேயரும் இந்தியன் உமன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து உமன்ஸ். நியூசிலாந்து உமன்ஸ்ல சோஃபி டிவைன் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே போரா இருக்கு. பவுலும் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல பண்ணல. ஈடன் கார்சன், ஜஸ்கேர், லே தகு, லே காஸ்பர்க், அமிலியா கெர் 5 பவுலர் ஆச்சு. அவங்களுக்கு அப்புறமா
புரூக் ஹாலிடே. ஸோ இவங்களுக்கு தான் ஓவர் கொடுக்குறாங்க. ஸோ சோஃபி டிவைன் ரீசெண்ட் டைம்ஸ்ல பவுல் பண்ணல, அஸ் அ பேட்டரா மட்டும் தான் பிளே பண்றாங்க. பேட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கான்ட்ரிபியூட் இல்லை, பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு தவறிட்டு இருக்காங்க. ஒரு ஹை பர்சன்டேஜ்ல இருக்காங்க. அவங்க பவுல் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல அவங்க வந்து அந்த பவுலிங் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்றாங்களா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து குரூப்ல அப்டேட் பண்றேன். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க பவுல் பண்ணல அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸா இருக்கு. அது இல்லாம இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா நான் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் கூட சொல்லுவேன். ஏன்னா பவர் பிளேவுக்குள்ளே அவங்க அதிரடியா ஆடி ஒரு கணிசமான ரன்ஸை கொண்டு வந்துருவாங்க. இவங்க வரக்கூடிய டவுன் செகண்ட் டவுன் அப்படிங்கிறப்போ ஸ்பின்னில் அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. நம்மள்ட்ட குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இவங்க வரக்கூடிய டவுனுக்கு வர்றப்போ ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க ஓவர்ஸ்ல. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு தான் டிவைட் தள்ளப்படுறாங்க. பர்சன்டேஜா கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. அவங்க பவுல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைட்ல அவங்க சைடு பிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல அப்படிங்கிறத நான் பார்த்தேன்னா கண்டிப்பா குரூப்ல அப்டேட் பண்றேன். அவங்க பவுல் பண்ணாங்கன்னா மஸ்ட் ட்ரை, பவுல் பண்ணலன்னா நீங்க அவங்கள 50-50 ஆப்ஷன் ஒரு ஒமிட் கூட நீங்க பண்ணிடலாம். அமிலியா கேர் தான் இந்த டீமோட பேக் போன். ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு குவாலிட்டியான ஆல்ரவுண்டரா இருக்காங்க வேர்ல்டுலயே. உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அமிலியா கேர் மஸ்ட் ட்ரை. 4 ஓவர் பவுல் பண்றாங்க. பேட்டிங்ல கணிசமான ரன்ஸ் ஆடிடுவாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா மினிமம் 35 ரன்ஸ் வரைக்கும் அவங்க அடிப்பாங்க. பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா கடைசி வரைக்குமே மேட்சுக்காக போராடுவாங்க. ஒரு மென்ஸ் வில்லியம்சன்னே சொல்லலாம் அவங்கள. ஸோ சாரி, உமன்ஸ் வில்லியம்சன் சொல்லலாம். மென்ஸ் டீம்ல எப்படி வில்லியம்சனோ அதே மாதிரி உமன்ஸ் டீமுக்கு நியூசிலாந்துக்காக ஒரு வில்லியம்சன் மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயரா அவங்க இருக்காங்க. கடைசி வரைக்குமே போராடக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவங்க. கண்டிப்பா உங்களோட ஆப்பனண்ட் எல்லாருமே அவங்களுக்கு தான் கேப்டனா போயிருப்பாங்க. இவங்களுக்கு கேப்டன், தீப்தி சர்மா வைஸ் கேப்டன். இந்த காம்பினேஷன்ல தான் வருவாங்க. ஸோ அது ஓகே தான், அந்த அளவுக்கு ஒரு சேஃபான ஒரு ஹேண்ட் தான். பவுல் டாப் ஆர்டர்லயே வராங்க, உண்டவனே வராங்க. 4 ஓவருமே பவுல் பண்றாங்க. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் அவங்களுக்கு இருக்கு. தென் பேட்டிங்ல வந்து கணிசமான ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்போ மஸ்ட் ட்ரை அமிலியா கேர். ஸோ டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் புரூக் ஹாலிடே மினிமம் ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுனால புரூக் ஹாலிடே பேட்டிங்ல வந்து ரன்ஸ் ஆடக்கூடியவங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சோஃபி டிவைன் அடிக்கக்கூடிய அந்த 20 ரன்னை புரூக் ஹாலிடே வந்து அந்த 20 ரன் அடிப்பாங்க. அவங்க 2 பேத்துல அட்வான்டேஜ் யாருக்கு இருக்குன்னா புரூக் ஹாலிடே வந்து பவுலும் 2 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்போ புரூக் ஹாலிடே தான் இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சுசி பேட்ஸ் அண்ட் ஜார்ஜியா பிளிமர். இந்த 2 பேத்துல இருந்து எனி ஒன் எல்லாருமே சுசி பேட்ஸுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. சுசி பேட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல விளையாண்ட 10 மேட்ச்ல 9 மேட்ச் வரைக்கும் அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்திருக்காங்க. ஸோ அது ஒன்று ரீசெண்ட் ஃபார்ம் அதுலேயே தெரிஞ்சுக்கலாம், குட்டா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. சரிங்களா? சுசி பேட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னா இவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன். இந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல மட்டும் தான் இவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டிங் பண்றாங்க அப்படிங்கிறப்போவே மினிமம் 2 கேட்ச் அவங்களுக்கு கிடைச்சிடும். கேட்ச் பிடிச்சி மினிமம் நிறைய மேட்சஸ் வந்து கேட்ச் மட்டுமே பிடிச்சி டக் அவுட் ஆகி அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஃபீல்டிங்ல வந்து அந்த அளவுக்கு கேட்சை மோஸ்ட்லி டிராப்பே பண்ண மாட்டாங்க. கேட்சிங் எபிலிட்டி, கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல தான் சுசி பேட்ஸோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். இதுவே ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டிங் பண்றாங்க அப்படின்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 கேட்ச் கூட பிடிச்சி ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கூட வந்து கூட இருப்பதற்கு கூட சான்சஸ் இருக்கும். நம்ம என்ன சொல்லலாம், 2 கேட்ச் லாங் ஆஃப் இருக்கிறதுனால 2 கேட்ச் பிடிக்க சான்சஸ் ஒரு 16 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், கிட்டத்தட்ட 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து பேட்டிங் பண்ணுவதுக்கு முன்னாடியே வந்துடும். பேட்டிங்ல வந்து அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் அடிச்சுட்டா கூட போதுமானது. ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் உள்ளவங்க. ஜார்ஜ் பிளிமரை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் புவரா தான் இருக்கு. பட் இவங்க இருக்குது 10ல ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் அடிச்சிடுறாங்க. யாரும் எதிர்பார்க்காத ஒரு சமயங்கள்ல வந்து அடிச்சிடுறாங்க. மைனஸ் ஸ்பின்னர்ஸ்டர் ரொம்பவே வீக்கா இருக்காங்க. பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தீப்தி சர்மாவுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. தீப்தி சர்மா விஸ் ஜார்ஜ் பிளிமர் இவங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். லைக் அப்படி பாக்குறப்போ சுசி பேட்ஸ், அமிலியா கேர், புரூக் ஹாலிடே இந்த 3 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. சோஃபி டிவைனர் லாட் ஆஃப் யூசர்ஸ் பிக் பண்ணிருப்பாங்க. பர்சன்டேஜ் 80-75க்கு மேலதான் இருப்பாங்க பர்சன்டேஜ். பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. நான் அதை பவுல் பண்றாங்களா இல்லையான்னு மட்டும் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல சொல்றேன். பவுல் பண்ணலன்னா நீங்க அவங்களை ஒமிட் பண்றது தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ பேருக்காக அவங்களோட பழைய ரெக்கார்ட்ஸ்க்காக வச்சு நம்ம அவங்களை பிக் பண்ண வேண்டாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கிறப்போ அவங்க பவுல் பண்ணல. பவுல் பண்றாங்க அப்படிங்கிற நியூஸஸ் வந்தா கண்டிப்பா சொல்றேன் மஸ்ட் ட்ரை, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ 3 பிளேயர் அமிலியா கேர், சுசி பேட்ஸ், புரூக் ஹாலிடே. புரூக் ஹாலிடே பிக் டிஃபரன்ஷியல் பிக்ங்க. மோஸ்ட் ஆஃப் அவங்கள கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அவங்கள வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம், கேசி. ஸோ சப்போஸ் அவங்க கேசி இல்ல, விக்கெட் கீப்பர் அவங்க தான் பண்ண போறாங்க. அவங்க இருந்தாங்கன்னா சப்போஸ் அவங்க இல்லாம டீம் வருது அப்படின்னா அந்த இடத்துல மேடி கிரீன் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுவாங்க. அப்படி மேடி கிரீன் விக்கெட் கீப்பர் பண்றாங்கன்னா நீங்க புரூக் ஹாலிடேவை ஒமிட் பண்ணிட்டு நீங்க மேடி கிரீனுக்கு நீங்க வந்துடலாம். ஏன்னா மேடி கிரீனை பொறுத்த வரைக்கும் அவங்க விக்கெட் கீப்பர் பண்ண மேட்சஸ்ல
95% ஆஃப் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி டீம்ல வந்திருக்காங்க. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் பேட்டிங்ல வந்து அவங்க கான்ட்ரிபியூட் நல்லா பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து மஸ்ட் ட்ரையா நீங்க பிக் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் அவங்க கேஸ் இல்ல, விக்கெட் கீப்பர் அவங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, மேடி கிரீன் விக்கெட் கீப்பர் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை, இல்ல அப்படின்னா நீங்க அவங்கள ஒமிட் பண்ணிடலாம். மீதி இருக்கக்கூடிய 4 பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல லே கேஸ்பர்க் பேட்டிங்ல வந்து 10ல இருந்து 15 ரன்ஸ் வரைக்கும் கண்டிப்பா அடிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டிங்லயும் எபிலிட்டி இருக்கு. 1 4 ஓவருமே இவங்க பவுல் பண்ணிடுறாங்க. அமிலா கெருக்கு அடுத்துதான் 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா வந்து லே கேஸ்பர்க் வந்து இருக்கிறாங்க. தென் மீதி இருக்கிறவங்க 3 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதுல 2 ஓவர் ஹாலிடே வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த டீமோட காம்பினேஷன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஜெஸ்கர் மஸ்ட் ட்ரை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து லே தகுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க கிராண்ட் லீக்ஸ்ல. ஸோ லே தகுக்கு டிஃபரன்ஸ்ல நீங்க ஜெஸ்கருக்கு ட்ரை பண்ணலாம். ஜெஸ்கரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா அந்த 20வது ஓவர் அவங்க தான் பால் பண்ண போறாங்க. மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு அவங்க எலிஜிபிள் ஜெஸ்கரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பவுலிங் ஆப்ஷன்ஸுமே கூட நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பேட்டர்ல 3 பேர் வரைக்கும் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். சுசி பேட்ஸ், அமிலியா கெர் அண்ட் ப்ரூக் ஹாலிடேங்கிற 3 பேட்டிங் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த 4 பவுலர் ஆப்ஷன்ஸும் சேர்த்து 7 பேர் வரைக்கும் இந்த டீமோட இம்பார்ட்டன்ட். லே தகு ஆர் சோஃபி டிவைன் 2 பேர்ல எனி ஒன்னை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலி அவங்க பவுல் பண்ணல, சோஃபி டிவைன் பவுல் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நான் லே தகுக்கு தான் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவேன். இந்த காம்பினேஷன்ல நீங்க கொண்டு போறது தான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இதுல ஈடன் கார்சன் வெஸ் ஸ்மித்தி மந்தனா ஏர்லியராகவே ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா இந்த பேட்டில் ஒர்க் அவுட் ஆகிறது கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஈடன் கார்சன்றது நம்ம ஒரு விக்கெட் மினிமம், ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லயுமே. இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, அமிலியா கெர், லே கேஸ்பர்க் அண்ட் ஈடன் கார்சன் இப்படி 3 ஸ்பின்னர், தென் ஹாலிடே கூட அவங்க மீடியம் ஃபாஸ்ட் பாஸ் போலர், சம்டைம்ஸ் ஆஃப் பிரேக்கும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ்ல நிறைய பேர் இருக்கிறது மட்டும்தான் ஈடன் கார்சனுக்கு மைனஸா தெரியுது. நான் பர்சனலி வெஸ்ட் நியூசிலாந்து உமன்ஸ்ல இருந்து அமிலியா கெர், சுசி பேட்ஸ், ப்ரூக் ஹாலிடே இந்த 4 பவுலர்ஸ் சொல்லியிருந்தேன். இதுல இருந்து ஒரே ஒரு பவுலரை மிஸ் பண்ணிட்டு நீங்க சோஃபி டிவைனுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் கொடுத்துக்கலாம். அதுல நீங்க லே தகு ஆர் ஈடன் கார்சன் 2 பேர்ல எனி ஒன்னுங்கிறத நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலி சோஃபி டிவைனை பிக் பண்ண போறேன் அப்படின்னா லே தகு வந்து மிஸ் பண்ணிட்டு நான் வந்து சோஃபி டிவைனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவேன். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி தாங்க, அமிலியா கெருக்கு தான் எல்லாருமே கேப்டனா ட்ரை பண்ணியிருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கே அவங்க ஆக்டா இருப்பாங்க. வைஸ் கேப்டன் அப்படின்னா நம்ம தீப்தி சர்மா தான். தீப்தி சர்மாவுக்கு தான் எல்லாருமே வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா போயிருப்பாங்க. இது ஸ்மால் லீக்ஸ்க்கு ஓகே. கிராண்ட் லீக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா பூஜா வஸ்ட்ராகருக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. அமிலியா கெர் கேப்டன், பூஜா வஸ்ட்ராகர் வைஸ் கேப்டன், அப்படின்னா பூஜா வஸ்ட்ராகர் கேப்டன், அமிலியா கெர் வைஸ் கேப்டன், இந்த ஒரு ஆப்ஷன்ஸ்ல கொடுங்க. அதே மாதிரி செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா ஸ்மித்தி மந்தனாவுக்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா கொடுங்க. தென் ரிச்சா கூஸ்க்கு நீங்க ஒரே ஒரு டீம்லயாவது வைஸ் கேப்டனா கொடுங்க. பர்டிகுலரா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. ஒரே ஒரு டீம்லயாவது உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல, அதுவும் டாப் தாடல 2 விக்கெட் விழுந்துறதுனால கடைசி ஒரு 6 ஓவர் 7 ஓவர்ல அவங்க பேட்டிங் வந்துட்டாவே குயிக் ஃபயரா ஒரு 40-50 ரன் அடிச்சிருவாங்க. பிக் டிஃபரன்ஸ் இல்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க வந்து ரிச்சா கூஸ்க்கு கொடுத்து பாருங்க. அதுவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு ஆப்ஷனா கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் அமிலியா கெர்ரை தாண்டி வேற யாருக்காவது நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுக்கணும் அப்படின்னா லே கேஸ்பர்க்கு கொடுக்கலாங்க. ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர், மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ், பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அமிலியா கெர்ருக்கு அடுத்து தான் நீங்க கேஸ்பருக்கு ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவோ நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல நிறைய மேட்சஸ் அவங்களுக்கு கேப்டனுக்கு அவங்க எலிஜிபிளா நிறைய ரன்ஸும் ஆடி இருக்காங்க, தென் விக்கெட்ஸும் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் அவங்கள கன்சிடரே பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.